ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவலின் டைரி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் காலேஜில் எப்படி இருந்ததுன்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பல மாதங்களுக்கு முன்பே என்னோடய காலேஜ் இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆசை தான். பட் முன்னாடி நாள் நைட்டு தான் சொன்னாங்க. நான் என் சித்தி வீட்டில் வேறு இருந்தேன். ஸோ கஷ்டப்பட்டு என்னோடய தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டேன். கௌஷி ஆமாம், நாங்கள்லாம் இப்போ கென் கருணாஸை பார்க்க போகிறோம். லாங் வீடியோவில் போடுவேன் மோனி. எத்தனிக் வேறுன்னு சொன்னாலே என் கிளாஸில் பாதி பேர் வரமாட்டாங்க. இது முன்னாடி நாள் சொன்னதுனால முக்கால்வாசி பேர் வரலை. நாங்கள் சில பேர் தான் கிளாஸில் இருந்தோம். 15K கூப்பிட்டாங்க. எங்கள் மேம் எங்களை விடலை. இதை மேம் பார்ப்பாங்க, அப்புறம் என்ன வெளில அனுப்புவாங்க. ஆனால் நான் இதை போட போகிறேன். ஆல்ரெடி எங்களை வெளில அனுப்புகிற தலைமையில தான் ஒருத்தி தடி சொல்கிறேன். அவருக்கு தலை சீவிரம் அதை நாங்கள் காட்டுறேன். பாட்டெல்லாம் போட்டாங்க. என்ன பாட்டது? நாங்கள் போகலாம். 7:30 கீழே போனோன்னா ஐடி கார்டு கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா என்னை வெளில அனுப்பிடுவாங்க. மைக் அப்புறம் எங்கேயாவது தொலைஞ்சிச்சுன்னா ஓகே. நாங்கள் போகிறோம், செலிப்ரேஷன் போகிறோம். நாங்கள் வந்தோன்னா ஏதோ பாட்டு போடுறான். இங்கேருந்தே ஆடிட்டு தான் நாங்கள் போவோம். இதுக்கப்புறம் வர நிறையா கிளிப்ஸில் நான் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஊமை படம் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஏன்னா பின்னாடி பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் காப்பிரைட்ஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். பாட்டே இல்லாமல் நாங்கள் தையத்தக்கன்னு ஆடுறது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. வேறு வழியே இல்லை. நீங்களே பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் பாடிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். இப்படி லூஸு மாதிரி முக்காடு போட்டு நாங்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு தான் இருந்தோம். பட் வெயில் சுத்தமாக தாங்க முடியல. அதனால நாங்கள் திருப்பி கிளாஸ்க்கே போயிட்டோம். ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். மோனிகா ஃபோக் இல்லாமல் நாங்கள் ஏதோ ஒரு காஃபி சர்வ் பண்ணுவேன். ஏதோ நாங்கள் சாப்பிடுவோம். நான் முந்தி திருப்பி வச்சுட்ருக்கேன். ஆனால் நம்ம கூட போகிறதில்ல. சாப்பிட்டாண்டா நல்லா இருக்கு. என்னது பூஜை? இது சில்லி சப்பாத்தி வச்சிட்டோம் பாரு. கீழே அடுத்த ரவுண்டுக்கு நூடுல்ஸ் ஜூஸ் எல்லாம் உள்ள போச்சு. நாங்க சேரை கண்டுபிடிச்சு உட்காந்துருக்கோம். காத்தானா வரல. முடியல காய்ஸ், முடியல. ஆமா, பூஜா பேகம் சந்தனால வச்சிருக்காங்க. மேலே திருப்பி ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணிட்டு நாங்கள் திருப்பியும் கீழே வந்துட்டோம். இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. நான் கென்னோட ஒரு பெரிய ஃபேனு. இப்போல்லாம் அழகு குட்டி செல்லத்துலேருந்தே பெரிய ஃபேனு. ஸோ நான் தொண்டை தண்ணி கத்திக்கிட்டே இருந்தேன். இங்கே பின்னாடி முட்டை கலக்கி சாங்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன். மனசு ஆஸ் யூஷுவல் எல்லா சீஃப் கெஸ்ட் மாதிரி ஒரு பொக்கே கொடுத்துட்டு 4 கேள்வி கேட்டுட்டு பாட சொன்னாங்க. அப்புறம் ஆட சொன்னாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. சீஃப் கெஸ்ட்டை வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த பக்கம் டிஜே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இவ்வளோ வெயிலையும் தையத்தக்கன்னு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் 5 பேரால் சுத்தமாக முடியல. அதனால நாங்கள் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு வெளில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் ஆடி முடிச்சுட்டு பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.